நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. விளக்கம். ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகு கவிழ்ந்து விபத்து, ஒருவர் மீட்பு, மற்றொருவர் மாயம். கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். பாஜக அரசுக்கு எதிராக புதுச்சேரி முழுவதும் காங்கிரசார் நடைபயணம், 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அதிகாலை கடலில் மீன்பிடிக்க சென்று மாயமான 2 மீனவர்களில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடும் பணியில் மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி முத்தல்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விவேக், வயது 30. மீனவரான இவர் தனக்கு சொந்தமான பைபர் படகில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் தனது மாமா கரிகாலன், வயது 36 உடன் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளார். அதிகாலை மீனை பிடித்துவிட்டு காலை 7 மணிக்குள் விவேக் கரை திரும்புவது வழக்கமான நிலையில் இன்று காலை 9 மணி ஆகியும் விவேக் திரும்பாத நிலையில் சக மீனவர்கள் புதுச்சேரி கடலோர காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் விவேக் வழக்கமாக செல்லும் நீர்வழித்தடத்தை பின்தொடர்ந்த மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் தமிழக பகுதியான முதலியார்சாவடி கடல் பகுதியில் இருந்து சுமார் 20 மைல் தூரத்தில் விவேக்கின் பைபர் படகு கவிழ்ந்திருப்பதை கண்டறிந்தனர். ராட்சச அலை காரணமாக படகு கவிழ்ந்து இருக்கலாம் என்பதால் படகு கவிழ்ந்த இடத்தில் இருந்து சுமார் 2 மைல் சுற்றளவில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விவேக் என்பவர் கடலில் நீச்சல் அடித்துக்கொண்டு தத்தளித்த போது மீனவர்கள் அவரை மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். தற்போது கரிகாலன் என்பவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் கவிழ்ந்த படகை மீனவர்கள் முத்தால்பேட்டை சோலைநகர் பகுதி கடற்கரைக்கு எடுத்து வந்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் மீனவர்களின் படகுகள் ராட்சச அலைகளில் சிக்கி சேதமாவதும் இதனால் உயிரிழப்பு ஏற்படுவதும் அதிகமாகி வரும் நிலையில் மேலும் ஒரு சம்பவம் அதிகாலை நேரத்தில் நடைபெற்றுள்ளது. மீட்கப்பட்ட மீனவர் விவேக்கின் தகவலின் அடிப்படையில் மீனவர் கரிகாலனை கடலுக்குள் தேடும் பணியில் சக மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தபடி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 2015ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட தற்காலிக ஊழியர்கள் 2642 பேரை தேர்தல் நேரத்திற்கு முன்பாக பணியில் சேர்க்கப்பட்டதாக கூறி தேர்தல் ஆணையம் பணி நீக்கம் செய்தது. மேலும் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பணி வழங்க கோரி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்திய நிலையில் கடந்த 2023 மற்றும் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் அறிவித்து 2 ஆண்டுகளாகியும் இதுவரை பணி வழங்காமல் உள்ள ஆளும் அரசை கண்டித்தும் சட்டசபை வாக்குறுதி நிறைவேற்ற வலியுறுத்தியும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கடலில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். ஆனால் அவர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது.
பின்னர் காவல் கண்காணிப்பாளர் சுருதி யாரக்கட்டி சமாதானப்படுத்தி அனைவரையும் கரைக்கு அழைத்து வந்தார். மேலும் அரசு பணி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். திண்டிவனம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிடங்கல் பிள்ளையார் கோவில் அருகில் போதை மாத்திரைகள் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திண்டிவனம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம், சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் காவலர்கள் தலைமையிலான போலீசார் கிடங்கல் பகுதியில் சோதனை செய்தபோது சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 4 இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்து அவர்களை சோதனை செய்தபோது அவர்கள் வைத்திருந்த பையில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் திண்டிவனத்தை சேர்ந்த சவுந்தரராஜன் வயது 26, சஞ்சய் வயது 23, பிரசன்னராஜ் வயது 21, மனோகரன் வயது 23 என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 100 போதை மாத்திரைகள், 75 கிராம் கஞ்சா, 10 சிரஞ்சிகள், 4 செல்போன்கள் பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்பட்ட முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையில் ரூபாய் 500 உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர், விதவை, முதிர் கன்னிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 55 வயதிலிருந்து 60 வயது உள்ள முதியோர்களுக்கு ரூபாய் 2000, 60 வயதிலிருந்து 79 வயது உள்ள முதியோர்களுக்கு ரூபாய் 2500, 80 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ரூபாய் 3500 வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை ரூபாய் 500 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி தற்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையில் ரூபாய் 500 உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட இந்த உதவித்தொகையானது அடுத்த மாதம் முதல் வழங்கப்பட உள்ளது. இதேபோல் விதவை மகளின் திருமணத்திற்காக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவியானது ரூபாய் 30,000 ரூபாய் 40,000 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் அரசுக்கு எதிராக நடைபெற்ற நடைபயணத்தில் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி ஆளும் பாஜக NR காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்களுக்கு எடுத்துக்கூறும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நடைபயணமானது இன்று முதல் வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி வரை புதுச்சேரியில் உள்ள 23 தொகுதிகளிலும் நடைபெற உள்ளது. அதன்படி முதல்கட்ட நடைபயணம் இன்று முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியின் முத்தியால்பேட்டை தொகுதியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பெருமாள் கோவில் வீதியிலிருந்து புறப்பட்ட நடைபயணத்தில் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் MLA உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நடைபயணமானது முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றது. இந்த பயணத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் தொண்டர்கள் புதுச்சேரி அரசுக்கு எதிரான கண்டன பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டும்
ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி ஆகியோரின் முகமடி அணிந்து கொண்டும் புதுச்சேரி பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு காரில் கடத்தப்பட்ட 300 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் 2 கைது செய்தனர். விழுப்புரம் மதுவிலக்கு அமல் பிரிவு எல்லைக்குட்பட்ட கிங்கராம்பாளையம் சுங்கச்சாவடி அருகில் காவல் ஆய்வாளர் சுஜாதா மற்றும் காவலர்கள் வாகன சோதனை மேற்கொண்ட பொழுது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த TN05AC 8508 என்ற பதிவெண் கொண்ட டாடா இண்டிகோ கார் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த சோதனையின் போது புதுச்சேரியில் மதுபான பாட்டில்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து காரில் மது பாட்டில் கடத்திய நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகேயன் வயது 28, செல்வராஜ் வயது 37 ஆகிய 2 கைது செய்த போலீசார் அவர்கள் பயன்படுத்திய கார் மற்றும் 750 ml அளவு கொண்ட 300 புதுச்சேரி மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைவாய்ப்பு அலுவலகம், தகுதி தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் 288 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அப்பொழுது நிதி நிலைமையை காரணம் காட்டி அவர்களை ஒப்பந்த முறையில் பணியமர்த்தினர். இவர்களின் ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் பேரணி, ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனிடையே நாடு முழுவதும் ஒப்பந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஆசிரியர்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கல்வித்துறை வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். உயிரே போனாலும் போராட்டத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என அரசுக்கு ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு உரிய ஆவணமின்றி கொண்டுவரப்பட்ட 13 கிலோ வெள்ளிப் பொருட்களை திண்டிவனம் ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்து ஒருவரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி செல்லும் சோழன் விரைவு ரயிலில் உரிய ஆவணங்களின்றி வெள்ளிப் பொருட்கள் கடத்தி வருவதாக திண்டிவனம் ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் சோழன் விரைவு ரயிலின் ரயில்வே போலீசார் சோதனை செய்தபோது சந்தேகப்படும்படியாக இருந்த நபர் ஒருவரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் இருந்த பையை சோதனை செய்த பொழுது அதில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 13 கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. பின்பு அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட பொழுது அவர் சென்னை பகுதியை சேர்ந்த லால் சந்த் என்பதும் இவர் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு உரிய ஆவணங்கள் இன்றி வெள்ளிப் பொருட்களை கொண்டு செல்வதும் தெரியவந்தது. இந்த நிலையில் வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த ரயில்வே போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த நபரை ரயில்வே போலீசார் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். காரைக்காலில் அரசு பள்ளியில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் தினவிழா. மழலையர்கள் செய்து அசத்திய கண்காட்சி படைப்புகள், மாறுவேடத்தில் அசத்திய குழந்தைகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன் மழலையர் வகுப்பில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் தினவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பள்ளியில் பயிலும் மழலையர்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளால் ஆன பொம்மைகள் செய்து கண்காட்சி படைப்புகளாக காட்சிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை இசபெல்லா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை வேளாண் அலுவலர் ஆலன் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் விளக்கி கூறினார்.
மேலும் பள்ளி குழந்தைகள் காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்பவராகவும் காய்கறிகளில் பலவிதமான பொம்மைகள் மரங்கள் செடிகள் ஆமை விநாயகர் பொம்மைகள் கலை வடிவங்கள் கொண்ட படைப்புகள் செய்து மாறுவேடம் அணிந்து மழலை பாட்டு பாடி அசைத்தனர். மழலையர்கள் கண்காட்சியினை பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். இந்த கண்காட்சியில் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் கண்காட்சி படைப்புகள் செய்த குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகு கவிழ்ந்து விபத்து, ஒருவர் மீட்பு மற்றொருவர் மாயம். கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். பாஜக அரசுக்கு எதிராக புதுச்சேரி முழுவதும் காங்கிரசார் நடைபயணம், 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.